Today starts second lesson motion, book back question and answer. Okay, so first one, choose the correct answer. The area under velocity time graph represent. Okay, option A, velocity of the moving object, option B, displacement covered by the moving object, and option C, moving speed of the moving object, and option D, acceleration of the moving object. The correct answer is acceleration of the moving object. So next one, which one of the following is most likely not a case of uniform circular motion? Okay, not a uniform circular motion. So motion of earth around the sun. Second one, motion of the toy train on the circular path, and the motion of a racing car on a circular path, and motion of a hours and on the dial of the clock. So the option A is the correct answer. Motion of the earth around the sun. Okay, அது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிராப் ரெப்ரசன்ட் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் எ மூவிங் பார்ட்டிக்கல்? ஓகே, ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிஃபார்ம் மோஷன், ஓகே, யூனிஃபார்ம் மோஷன் மீன்ஸ் டிஸ்டன்ஸும் டைமும் வந்து ஈக்குவலாக கவர் ஆகுது தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஸ்ட்ரைட் லைனாக கவர் ஆகுது ஈக்குவல் டிஸ்டன்ஸில். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், the centrifugal force is dash. Option A, a real force. Option B, the force of reaction of centripetal force. Option C, virtual force. And option D, directed towards the center of the circular path. Okay, option C is the correct answer. Okay, it's a virtual force. Okay, a real force கிடையாது. So virtual force. So option 2, next one வந்து fill in the blanks. Speed is a dash quantity and velocity is a dash quantity ன்னு கேட்டிருப்பாங்க. Speed is a scalar quantity and velocity is a vector quantity. Okay, scalar quantity means it's have a only magnitude. Okay, அந்த நம்பர் அதோடைய magnitude value மட்டும்தான் தெரியும். Vector means it's have a both direction and the magnitude. So second one, the slope of the distance time graph at any point gives dash. The correct answer is speed. Third one, negative acceleration is called retardation or declaration. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன்னா நெகட்டிவ் ஆக்சலேஷன். ஸோ டிக்ளரேஷன் கூட எழுதலாம், இல்லை ரீட்டடேஷன் எழுதலாம். ஸோ ஃபோர்த் ஒன், ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராப் ஷோஸ் டேஷ். ஸோ ஆன்சர் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். The motion of a city bus heavy traffic road is example for uniform motion. False. ஹெவி டிராஃபிக்கில் வந்து பஸ் வந்து யூனிஃபார்ம் மோஷன் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஆக்சலேஷன் கேன் கெட் நெகட்டிவ் வேல்யூ ஆல்சோ. ட்ரூ. ஸோ ஆக்சலேஷனில் வந்து நெகட்டிவ் வேல்யூவும் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அ பார்ட்டிக்கல் நெவர் பிகம் ஜீரோ பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிகம்ஸ் ஜீரோ. இட்ஸ் ஆன்சர் இஸ் ட்ரூ. ஓகேவா? டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோவில் வர முடியாது, பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோ வரும். கரெக்டு தான். So fourth one, the velocity time graph of a particle falling freely under gravity would be straight line parallel to the x-axis. Its answer is false. Okay, so next fifth one, if the velocity time graph of a particle in straight line inclined to x-axis, displacement time graph will be straight line. Its answer is true. So next, match the following. ஸோ லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் லிஸ்ட் வந்து மோஷன் ஆஃப் எ பாடி கவரிங் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ 1 வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா? ஈக்குவல் டிஸ்டன்ஸும் இருக்கும், ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ செகண்ட் ஒன், மோஷன் வித் த நான் யூனிஃபார்ம் ஆக்சலேஷன். ஸோ செகண்ட் ஒன் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, நான் யூனிஃபார்ம் ஆக்சலேஷன். ஸோ கர்வ் மாதிரி இருக்குது. ஓகே, எப்படி இருக்கிறது? ஒரு கர்வ் ஷேப்பில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ரீட்டடேஷன். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ தேர்ட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, த கான்ஸ்டன்ட் ரீட்டடேஷன். ஸோ நெகட்டிவ் வேல்யூவில் வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் யூனிஃபார்ம் ஆக்சலேஷன் வந்து ஆப்ஷன் பி. ஸோ யூனிஃபார்ம் ஸ்ட்ரைட் லைன் ட்ராவலாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட் ஆன்சர், டிஃபைன் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டினா என்னென்னு பார்க்க போகிறோம். வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ வெலாசிட்டி நம்ம எப்படி எழுதுவோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு எழுதுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். த ஆக்சுவல் லென்த் ஆஃப் த பாத்
travel by a moving body. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ்ன்றது என்னது, ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆகுது, அவ்வளோதான். ஓகே, irrespective ஆஃப் த டைரக்ஷன். ஸோ எந்த ஒரு டைரக்ஷனும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஓகே, ஸோ distance is a scalar quantity. So displacement, the change in the position of a moving body, a particular direction. ஓகே, ஸோ எப்படி இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆகுது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இட்ஸ் a vector quantity. ஸோ நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் வெக்டார் குவான்டிட்டி என்னன்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட், வாட் டு யூ மீன் பை யூனிஃபார்ம் மோஷன்? ஸோ யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன? An object is said to be uniform motion if it cover equal distance in equal interval of time, howsoever big or small this time interval may be. ஓகேவா, ஸோ வந்து ஒரு டைம் டியூரேஷன் வந்து ஃபஸ்ட்டு 60 மினிட்ஸில் வந்து 30 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 60 கிலோமீட்டர்ஸ் வந்து அதே மாதிரி 30 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு 60 மினிட்ஸில் வந்து 30 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து ஈக்குவலான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது என்ன சொல்கிறேன்னா யூனிஃபார்ம் மோஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்பேர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸோ ஸ்பீட்னா என்ன, வெலாசிட்டின்னு என்னன்னு தெரியும். ஸ்பீட் வந்து த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸ்பீடோடைய ஃபார்மில் நம்ம என்ன சொல்லணும்னா டிஸ்டன்ஸ் பை டைம், இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பீடு. ஓகே, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வெலாசிட்டி, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பீட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. இட்ஸ் ஹேவ் ஒன்லி மேக்னிடியூட், நோ டைரக்ஷன். வெலாசிட்டி இஸ் த வெக்டார் குவான்டிட்டி. இட்ஸ் ஹேவ் ஏ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பீடோட ஃபார்மில் என்னென்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். ஓகே, வெலாசிட்டியோட ஃபார்மில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஸோ நெக்ஸ்ட், வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் நெகட்டிவ் ஆக்சலேஷன்? ஸோ நெகட்டிவ் ஆக்சலேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ v இஸ் கிரேட்டர் தென் u. ஓகேவா, v இஸ் கிரேட்டர் தென் uன்னு இருக்குது. ஸோ v இஸ் நத்திங் பட் ஃபைனல் வெலாசிட்டி அண்ட் u இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ v இஸ் லெஸ் தென் u. ஓகே, ஃபைனல் வெலாசிட்டி வந்து இனிஷியல் வெலாசிட்டியை விட கம்மியாக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், நெகட்டிவ் ஆக்சலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Okay, if final velocity is less than initial velocity, the velocity decreases with time and the value of acceleration is negative. It is called negative acceleration. It is also called as retardation or deceleration. So next is sixth one. Is the uniform circular motion accelerated? Give the reason for your answer. So the answer நான் பார்க்க போகிறோம். When an object is moving with a constant speed along circular path, the velocity changes due to change in direction. Hence, it is an accelerated motion. Okay, when an object is moving with a constant speed along circular path. Okay, so the velocity changes due to the change in direction. Hence, it is accelerated motion. So next is seventh one. What is meant by uniform circular motion? Give two examples of uniform circular motion. When an object moves with constant speed along a circular path. Okay, constant speed la circular path la travel ஆகுது. The motion is called uniform circular motion. Okay, so for example on the revolution of earth around the sun and revolution of moon around the earth. So next detailed question. So second one. The first one, explain different types of motion. Okay, so என்னென்ன மோஷன்ஸ் இருக்குது, லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், ரேண்டம் மோஷன் அண்ட் யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன் எக்ஸெட்ரா. ஸோ ஃபஸ்ட்டு லீனியர் மோஷன் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். மோஷன் அலாங் ஏ ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா, ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆகுது, நம்ம என்ன சொல்கிறோம், லீனியர் மோஷன். நெக்ஸ்ட்டு சர்க்குலர் மோஷன் மீன்ஸ் மோஷன் அலாங் ஏ சர்க்குலர் பாத், ஒரு சர்க்குலர் ஏரியாவில் ட்ராவல் ஆகுது, சர்க்குலர் மோஷன். ஆசிலேட்டரி மோஷன் மீன்ஸ் ரிப்பீட்டேட்டிவ் to and fro motion. ஓகேவா, ஸோ to and fro motion. ஸோ இதுமாதிரி கண்டினியூஸாக சேம் டைம் இன்டர்வலில் ஒரே மாதிரி ட்ராவல் ஆகுது நான் சொல்கிறோம் ஆசிலேட்டரி மோஷன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம், பெண்டுலம், ஸ்ப்ரிங்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ரேண்டம் மோஷன் zigzag motion சொல்லலாம் அதர் வேர்ட்ஸில். ஸோ மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் விச் டஸ் நாட் ஃபால் இன் எனி ஆஃப் த அபோவ் கேட்டகரிஸ். ஸோ இது வந்து எந்த ஒரு கேட்டகரியை டிபெண்ட் பண்ணாமல் ரேண்டம் மோஷனாக இருக்குது, அதாவது zigzag மோஷனில் இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ யூனிஃபார்ம் மோஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா. கன்சிடர் எ கார் which covers 60 kilometer in first 60 kilometers and second hour and another hour 60 kilometers if third hour and so on. The car covers equal distance and equal interval of time. We can say that the motion of the car is uniform. An object is said to be in uniform motion if it covers equal distance in equal interval of time, howsoever big or small this time intervals may be. ஓகேவா. ஒரு ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதை நம்ம என்ன சொல்கிறோம், யூனிஃபார்ம் மோஷன். அதே நான் யூனிஃபார்ம் மோஷனாக வந்து ஒரு ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியாது, அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியாது தான் நம்ம என்ன சொல்கிறோம், நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகே. நவ் கன்சிடர் எ பஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் ஸ்டாப். இட் ப்ரொசீட் slowly when it passed through a crowd area, okay, of the road. Suppose it managed to travel 100 meters in 5 minutes due to heavy traffic and is able to travel, okay, about 2 kilometers in 5 minutes when the road is clear. Hence the motion of the bus is non-uniform motion. That is, it travel unequal distance in equal interval of time. ஸோ இது நம்ம என்ன சொல்கிறோம், நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ வந்து ஒரு ஈக்குவலான டைமில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியாதது. ஓகேவா.